விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் புதிதாக இணையதள பட்டாசு வியாபாரிகள் சங்கம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் தற்காலிக பட்டாசு விற்பனை லைசன்ஸ் வழங்கக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளனர். இச்சங்கத்தின் முதல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் தாங்கள் இணையதளத்தின் வாயிலாக பட்டாசுகளை விற்பனை செய்தாலும் அரசின் உரிமம் பெற்ற கடையும் கிடங்கையும் வைத்திருந்து ஜிஎஸ்டி வரியுடன் பில் வழங்கி பட்டாசு விற்பனை செய்து வருவதாக கூறியுள்ளனர். மேலும் தமிழகத்தில் தற்காலிக பட்டாசு விற்பனை லைசன்ஸ் வழங்கக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளியூர்ல வெளி மாவட்டங்கள்ல பட்டாசு கடை நிரந்தர லைசன்ஸ் வச்சு பண்றவங்க அவங்க பண்றதுக்கு நாங்க எந்த தடையும் சொல்லல. ஆனா டெம்பரரி லைசன்ஸ் தற்காலிக லைசன்ஸ் வாங்கி 10 நாள் 20 நாள் 30 நாள்னு பண்றாங்க. அந்த லைசன்ஸ் தற்காலிக லைசன்ஸ் கொடுக்க கூடாது. நாங்க சொல்றது ஆன்லைன் எங்களை பேஸ் பண்ணாதீங்க. நாங்க வெப்சைட் இணையதள பட்டாசு விற்பனையாளர் தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைனுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இணையதளம் மூலியமா தான் நாங்க பட்டாசு வித்துக்கிட்டு இருக்கோம். சார் 1-2 பேர் நாங்க பட்டாசு கடை லைசன்ஸ் ஜிஎஸ்டி வச்சிருக்கிறவங்க யாருமே